இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025 செப்டம்பர் மாதம் 21 நைட்டு 11:22 சாரி 11:01 நைட்டு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12:22 வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22 காத்தால 12:22 வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11:01 இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணுவோம். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் இந்த நைட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா கோவில் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40 ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23 அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகளில் பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்போ டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மீனம் உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துல இருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. தனுசு ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கு மெயினா அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பாக்யஸ்தானத்திலே போய் சூரிய கிரகணம் இருக்கு. பாக்யம்னா லக்கு. கிரகணம் ஏற்படும்னா இப்ப லக்லயே ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். லக்கு யார் மூலியமா வரும்? வீட்டுல பெரியவர்கள் மூலியமா வரும். வீட்டுல அம்மா அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு பணம் கொடுக்குறேன் நீங்க ஏதாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதாவது படிக்க பசங்க இருந்தாங்கன்னா கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்ல நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும், வெயிட் பண்ண ஹெல்ப் பண்றவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே கொஞ்சம் தடைபடுது. ஒரு 40 நாளைக்கு நமக்கு இஷ்யூஸ் கொடுக்கப்படும். இப்போ ஆனால் வெளிநாடு போகிறவங்க, வெளியூர் போகிறவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க, வேறு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கோவில் பூஜை செய்கிறாங்க,
கோவில் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட இதுனா ஏதோ ஒரு சர்ச்சையில மாற்ற சான்ஸ் இருக்கு. அதனால கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எம்பசியில் இருக்காங்கன்னா ஒரு சர்ச்சையில மாட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு டிராவல் சம்பந்தப்பட்ட டெஸ்க்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு ப்ராப்ளத்துல மாட்டலாம், இல்லைன்னா வேலையில பெரிய பிரச்சனை வரலாம், இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல மெயினா பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை ஏற்படலாம். நல்லதா இருந்தா சார் திடீர்னு பார்த்தா மூலம்னு சொல்லிட்டாங்க சார், தனுசுல மூலம் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்ல மெயினா அப்பாவோடைய ஹெல்த்ல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனே ஹேண்டில் பண்றது தான் கரெக்ட். இது பயன்படுறதுக்காக சொல்றது கிடையாது. 40 days இதோட வேல்யூ கண்டிப்பா நடக்கும். நம்ம நல்லதுக்காக சொல்றோம். அது எப்படி யார் எடுத்துக்கிறாங்கிறது விஷயம் இருக்கு. இப்போ அயல்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கும். அது யூகேல இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கும். எந்த விதத்துலையுமே வந்து பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது. இன்னொன்னு அநியாயத்துக்கு பக்கத்தில் நிற்கவே கூடாது. பாக்யஸ்தானம் 9ஆம் இடம்னா ஆனஸ்டி, இன்டிகிரிட்டி. அப்ப கேது சேர்ந்துன்னா அந்த இடத்துல தப்பான ஆட்கள் கூட போய் நம்ம ஜாயின் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப லாஸ்ட் நம்ம மேல சர்ச்சை, யாரோ பண்ண குத்தம் நம்ம மேல வந்து விழுதுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இதுல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொந்த ஊர்ல இருக்க முடியல, நீங்க வேற ஊருக்கு போய் ஆகணும்னா போற இடம் நல்லா இருக்கும், போற ஊர் நல்லா இருக்கும், ஓகேவா? ஆனா ஏதோ ஒரு சண்டை சச்சரவுனால நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா அது இஷ்யூ ஆகும். அதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி கிரியேட் ஆகி நீங்க வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை உங்களாலதான் ஆகுதுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப. ஆர்தோ டாக்டர்ஸ் நிறைய பேர் இதுல மாற்ற சான்ஸ் இருக்கு. பிரச்சனை மாற்றக்கு, கேஸ்ல ஏதாவது மாற்றக்கு, வேற சமாச்சாரங்கள் ஏதாவது மாற்றக்கலாம் சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை மிக 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 முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம பாக்யஸ்தானமா இருக்கனால ஆலய வழிபாடுகள் சாலச்சிறந்தது. அதுவும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பக்கத்துல ஏதாவது சிவன் கோயில் இருந்தா கூட போயிட்டு நீங்க தானம் பண்ணிட்டு வரலாம். மெயினா கோதுமை மட்டும் தானம் பண்ணிட்டு வந்தா கூட போதும். உங்களுடைய சக்திக்கேற்ப ஒரு கைப்பிடி கோதுமை ஆக்சுவலா சொன்னா, அதனால தான் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோன்னு சொல்றேன். அதை கொடுத்துட்டு ஒரு 11 ரூபா தட்சிணை வச்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.